வணக்கம். இது உண்மை செய்திகளின் உரத்த குரல். K24 தமிழ் நியூஸ். தமிழக அரசியலின் தற்போதைய நிலவரம் என்ன? திரைக்கு பின்னால் நடப்பது என்ன? அனைத்தையும் அலசுகிறது உங்கள் K24 தமிழ் நியூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்டமான முதல் பொதுக்கூட்டம் மதுராந்தத்தில் அரங்கேறியிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் வெறும் அரசியல் பேச்சுக்கள் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் பல சுவாரஸ்யமான பாடி லாங்குவேஜ் அரசியலும் ஒளிந்திருந்தது. அது என்ன? விரிவாக பார்ப்போம். தூக்கு மாட்டி தொங்கலாம், ஆனால் அவரோடு கூட்டணி இல்லை. சில வாரங்களுக்கு முன்பு வரை எடப்பாடி பழனிசாமி குறித்து டிடிவி தினகரன் உதிர்த்த வார்த்தைகள் இவை. ஆனால் அரசியல் ஒரு சுழல் மேடை. நேற்று மதுராந்தக மேடையில் அதே டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் நேருக்கு நேர் சந்தித்தனர். தொடக்கத்தில் ஒரு தர்ம சங்கடமான சூழல் நிலவினாலும் எஸ்பி வேலுமணி கொடுத்த அந்த புன்னகை டிடிவியை இலகுவாக்கியது. பின்னர் எடப்பாடியும் கைகுலுக்க நயினார் நாகேந்திரன் இருவரின் கைகளையும் உயர்த்தி பிடித்து அம்மாவின் தொண்டர்கள் இணைந்திருக்கிறோம் என முழங்கியது மேடையின் ஹைலைட் தருணம். முனுசாமியின் பர்ஃபார்மன்ஸும். அதிமுகவின் சீனியர் தலைவர் KP முனுசாமி நேற்று முழுவதுமாக பாஜக மோடுக்கு மாறியிருந்தார். மோடியை விஸ்வகுரு என புகழ்ந்து தள்ளியதோடு நில்லாமல், நிகழ்ச்சி முடிவில் போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவிடம் காட்டும் அதே மரியாதையை மோடியிடம் சாஷ்டாங்கமாக காட்டியது அங்கிருந்த அதிமுக தொண்டர்களையே முணுமுணுக்க வைத்தது. அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவரோ என்ற குரல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேட்டன. பிரதமர் கொடுத்த ஸ்பெஷல் கவனிப்பு. மேடையில் பல தலைவர்கள் இருந்தாலும் பிரதமர் மோடியின் கவனம் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பக்கம் திரும்பியது. அனைவருக்கும் சம்பிரதாயமாக கை கொடுத்த பிரதமர் தங்கமணியின் தோளில் தட்டி கொடுத்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது. இது வெறும் மரியாதையா அல்லது வரப்போகும் தேர்தலுக்கான முக்கியத்துவமா? கூட்டணி என்னவோ ஒன்றுதான், ஆனால் கொள்கை? மேடையில் ஜெய் ஸ்ரீராம் மற்றும் பாரத் மாதா கி ஜே கோஷங்கள் விண்ணை முட்டின. இதில் திராவிட பாரம்பரியம் கொண்ட அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் நெளிந்தனர் என்பதுதான் உண்மை. நிலைமையை சமாளிக்க வளர்மதி அவர்கள் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி என முழங்க, அதன் பிறகே அதிமுகவினர் ஆசுவாசம் அடைந்தனர். பாதுகாப்பு கெடுபிடிகள் பாரிவேந்தர் வர முடியாமல் போனது. காவல்துறையினருடன் அதிமுக மற்றும் பாஜக தலைவர்களின் வாக்குவாதம் என மதுராந்தகம் கூட்டம் பரபரப்புக்கு குறைவில்லாமல் முடிந்தது. இந்த கூட்டணி 2026 கோட்டையை பிடிக்குமா? அல்லது இந்த அசௌகரியங்கள் தேர்தலுக்குள் வேறு மாற்றங்களை உருவாக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய K24 தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்.